நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ஒரு வழியா இந்த பைரவிக்கு நம்ம இலக்கிய புரிய வச்சாச்சுங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சினால பாதிக்கப்பட போறது நம்ம குடும்பம் தான். இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு உண்மையிலேயே மோசமானவன். என்ன வந்துட்டு நீங்க எதிர்க்கணும்னு நினைச்சிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வழியா வந்துட்டு நம்ம பைரவியும் நம்ம ஜானகி அம்மாவும் இந்த பைரவிக்கு புரிய வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேயோட முழு நோக்கமே என்னன்னா, எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கௌதம் மேலே இலக்கியம் மேலும் பழியை போட்டுட்டு அந்த ஒரு பழியை வந்துட்டு கார்த்திக் மூலியமா எப்படியாச்சும் வந்துட்டு சோதிச்சுட்டு இந்த இலக்கியாவை வந்துட்டு ஜெயிலுக்குள்ள அடைச்சிட்டு இப்போ நம்ம கௌதம் கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பத்துக்கும் உரிமை கொண்டாடணும் அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் நடக்க போகிறது கிடையாது. அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதமும் விட்டு கொடுக்க போகிறது கிடையாதுங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு எப்பயுமே நம்ம கௌதமுக்கு எதிர்மாறாதாங்க ஒரு காரியத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் வந்துட்டு இந்த கார்த்திக் அடிமுட்டாள்தனமாக இந்த எஸ்எஸ்கேயோட பேச்சை கேட்டு நம்பிட்டு இருந்தாவா நடுத்தெருவில் தான் நிற்க போகிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்களன்னா இந்த நாகு வந்துட்டு எப்படியாச்சும் வெளியே எடுத்துகிட்டு வரணும், இந்த எஸ்எஸ்கே பண்ண குற்றத்தை எல்லாத்தையும் வந்துட்டு வெளியே கொண்டு வரணும்னு ஒரு பக்கம் நம்ம இலக்கிய கேஸ் கொடுக்குறத வாதாடிட்டு இருக்கேங்க. ஆனால் இந்த பைரவியும் இந்த கார்த்திக்கும் அதை வந்துட்டு தடுக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட வழியில் வந்தாகலன்னா கௌதமும் இந்த இலக்கியமும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. ஒழுங்காக உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு இருங்கன்னு ஒரு கட்டத்தில் வந்து சவால் விட்டுட்டு போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.